எங்க அம்மா அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா? நாங்க போகாத நாடே கிடையாது. நாங்கெல்லாம் சாப்பிட்டா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான். எத்தனை கடைகள்ல சாப்பிட்டிருக்கோம், எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஜுஜூபிங்க அப்படின்னு சொல்ற இப்ப உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இதெல்லாம் உங்க அம்மா அப்பா சேர்த்து வச்சது. நீங்க உங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க. அதனால மறுபடியும் வாழ்க்கை என்னைக்கு வேணாலும் சரிஞ்சு விழலாம். கஷ்டம்னு வந்தா அதை மறுபடியும் அவங்களால ஏத்துக்கொள்ள முடியும். ஆனா நீங்க பிறந்தோனே தங்க தட்டுல தானே தூக்குனாங்க. கஷ்டப்பட முடியுமா? கொஞ்ச நேரம் வேர்வை சிந்தி உழைக்க முடியுமா? முடியாது. செத்து போயிருவீங்க. அதனாலங்க தன்னுடைய அம்மா அப்பா படத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில பணக்காரன் சொல்லிக்கிறது பெருமை கிடையாது. எவ்வளவுதான் தன்னுடைய பெற்றோர்கள் கொடுக்க முடிஞ்சவர்களா இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த உழைப்புல சம்பாரிச்சு சொந்தமா எம்பையரை பில்ட் பண்றாங்க பாருங்க, அதுதான் மாஸ். அப்பதாங்க வாழ்க்கைனா என்னன்னே தெரியும். கொஞ்சமா அது சுவாரஸ்யம் இருக்கும். இன்னைக்கு பல பேர் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியாம இருக்காங்க. அதனாலங்க இந்த பணக்கார வாழ்க்கை வாழும் இப்ப உள்ள ஜெனரேஷன் தயவு செய்துங்க, இது நிரந்தரம் கிடையாது. எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனீங்களோ அதை சரியா தக்க வச்சுக்கன்னா பட்டுன்னு கீழே விழுவீங்க. விழுந்துங்க முடிஞ்சு அடி தரமட்டமா விழுந்துரும். அதோட எழுந்திருக்கவே முடியாது. அதனால இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் தன் பெற்றோர்கள் கொடுத்திருந்தாலும் தனக்குன்னு சொந்தமா என்ன செஞ்சுக்க போறோன்னு உட்காந்து சிந்திக்க ஆரம்பிங்க. நேரமும் காலமும் போச்சுன்னா மறுபடியும் வராதுங்க. அதனால தன்னுடைய அம்மா அப்பாவை நினைச்சு பெருமையா பேசுறது இருக்கட்டும். அவங்க உங்களுக்கு பெருமையை சேர்த்துட்டாங்க. நீங்க பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி.